அந்த மஞ்சள் நிற பசுவை பலியிட்டு அதை இறைச்சியை எடுத்து இந்த முதியவரின் மேல் வைத்தவுடன் அவர் உயிர் பெற்றெடுத்தார். மேலும் தன்னை கொன்றது யார் என்றும் அடையாளம் காட்டினார். என்னை கொன்றது என் இரு மகன்களில் ஒருவர்தான் என கொலையாளியை சுட்டிக்காட்டினார். இதன் பிறகு மூசா அலைஹிசலாம் அவர்கள் அந்த கொலையாளிக்கு தண்டனை வழங்கினார்கள். அந்த வயோதிகள் கொலையாளியை அடையாளம் காட்டிவிட்டு திரும்பவும் மரணித்து விட்டார். இதன் பிறகு அல்லாஹ் பனு இஸ்ராயலுக்கு பைதுல் மக்திஸ், இன்றைய ஜெருசலேம் நிலத்தை வாக்களித்தான். ஆனால் அங்கே பல வலிமையான மக்கள் வாழ்ந்தனர். மூசா நபி மக்களிடம் கூறினார்கள், அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்த நிலம் இதுதான். உங்கள் வல்லமையால் அல்ல, அல்லாஹ்வின் உதவியால் வெற்றி கிடைக்கும். நீங்கள் சென்று போராடுங்கள். ஆனால் மக்கள் பயந்து விட்டனர். அங்கே மக்கள் வலிமையானவர்கள். அவர்கள் அங்கே இருக்கும் வரை நாங்கள் அங்கே செல்ல மாட்டோம். நீங்களும் உமது இறைவனும் போய் போராடுங்கள். நாங்கள் இங்கேயே உட்கார்ந்திருப்போம் என்றார்கள். இதை கேட்டு மூசா நபி அல்லாஹ்விடம் முறையிட்டார். ஓ என் இறைவா, நான் மற்றும் எனது சகோதரர் ஹாரூன் தவிர யாரும் உத்தரவுக்கு செவியிடவில்லை. எங்களை இந்த கெட்ட மக்களிடமிருந்து பிரித்துவிடு. அல்லாஹ் உத்தரவிட்டான். அவர்கள் வாக்களிக்கப்பட்ட நிலத்தை உடனே அடைய மாட்டார்கள். அவர்கள் 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் சுற்றித் தெரிய வேண்டும். இதனால் தான் பனு இஸ்ராயல் 40 வருடங்கள் வனாந்தரத்தில் தவித்தனர். இந்த காலத்தில் மூசா நபியின் மூத்த சகோதரர் ஹாரூன் அலைஹிசலாம் உயிரிழந்தார். அவரின் மறைவு பனு இஸ்ராயலுக்கு பெரிய துயரத்தை ஏற்படுத்தியது. மூசா நபி தனிமையில் மிகவும் கவலையடைந்தார்கள். வனாந்தரத்தில் 40 ஆண்டு காலம் முடிந்த பின் பனு இஸ்ராயல் மக்களின் புதிய தலைமுறை வளர்ந்தது. அவர்கள் முன்னோர்களைப் போல அசட்டுத்தனமாக இல்லை. அவர்கள் போருக்கு தயாரானார்கள். அந்த சமயத்தில் மூசா நபி முதுமை அடைந்திருந்தார். அல்லாஹ் அவருக்கு அவர் மரணம் நெருங்கிவிட்டது என்று அறிவித்தான். ஒரு நாள் மலக்குல் மவுத், மரண தூதர், மூசா நபியை சந்தித்தார். மூசா நபி இன்னும் சிறிது காலம் வாழ விரும்பினார்கள். அல்லாஹ் அவருக்கு அனுமதி அளித்தான். உன் கையால் ஒரு காளையின் முதுகில் வைத்திரு. உன் கையில் மூடியிருக்கும் ஒவ்வொரு முடிக்கும் 1 வருடம் நீ வாழ்வாய். மூசா நபி கேட்டார்கள், அதற்கு பின் என்ன ஆகும்? அல்லாஹ், பின் மரணம்தான் வரும். மூசா நபி சொன்னார்கள், அப்படியானால் இறைவனின் விருப்பம் நிறைவேறட்டும். எனது ஆன்மாவை புனித நிலத்துக்கு அருகிலிடு என இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார்கள். மூசா நபி புனித நிலத்தை நேரில் அடையாமல் அதன் அருகே மரணம் அடைந்தார்கள். அவரது அடக்கஸ்தலம் எங்கே இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. சில வரலாற்று ஆசிரியர்கள் பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசலின் அருகில் மூசா நபியின் அடக்கஸ்தலம் இருக்கலாம் என குறிப்பிடுகிறார்கள். இது அல்லாஹ்வின் ஹிக்மத், அறிவு. ஏனெனில் மக்கள் அதை வழிபாட்டு தலமாக மாற்றிக்கொள்ளக்கூடும் என்பதால் அல்லாஹ் அதை மறைத்தான். நமக்கெல்லாம் மூசா நபியின் வரலாறு விட்டு சென்ற பாடம் என்னவென்றால், அல்லாஹ்வின் கட்டளையை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். முரண்பாடுகள், பேராசை, சந்தேகங்கள் மனிதரை அழிவிற்கு